இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகீஸ் கிச்சன். இன்னைக்கு முகீஸ் கிச்சனில் பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, முட்டைக்கோஸ் துருவுனது சிறிதளவு, வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 முட்டை, பிரெட் துண்டு 2 எடுத்திருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த பிரெட்டை ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ நான் பிரெட் துண்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி மித்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு பவுலில். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துருவோம். ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் ஒரு 2 டிராப் தண்ணி விடுங்க. இது எதுக்குனாக்க முட்டையில் எப்போதும் உப்பு கரையாது, அதுக்காக தான் இந்த தண்ணி சேர்க்கறது. இப்போ ஃபர்ஸ்ட் உப்பை சேர்த்துருவோம். இதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடைச்சி இதோட சேர்த்துருவோம். இப்போ முட்டையை உடைச்சி இதோட சேர்த்துருவோம். முட்டையோட ஓடு உழுவாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா உடைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மீதி உள்ள பொருட்கள்லாம் இதோட சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கோஸும் அதே மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்துலேயும் இந்தந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன், மீதி கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதை சேர்த்ததை ஒன்றா கலக்கிடுவோம். இப்போ இதை கலக்கியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ பேன் காஞ்சிருச்சு. நான் இதில் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ இந்த முட்டையை அப்படியே ஊற்ற போகிறேன். இதில் நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லா சைடும் பரவுற மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்போ இதில் இந்த முட்டை மேலேயே இந்த பிரெட்டை 2ஐயும் இப்படி வச்சிருங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படி இருந்ததுக்கு அப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ இது செத்த நேரம் வேகட்டும். வெந்ததும் நம்ம இந்த சைடை திருப்பிடுவோம். இப்போ ஓரங்கள்லாம் வெந்துருச்சு. இப்போ அப்படியே இதை இந்த சைடு பிரெட் மேலேயே மடிச்சு விட்டுருவோம், சுற்றி எடுத்துட்டு. அதே மாதிரி அந்த சைடையும் மெதுவாக அப்படியே மடிச்சு விட்டுருவோம். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். சிம்மிலேயே தான் வைக்கணும். இப்போ இது மேலே நம்ம மீதி வச்சிருந்த கோஸு, அதே மாதிரி வெங்காயம், கொத்தமல்லி இதை அப்படியே தூவி
நடுவில் லேசாக அந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு இதை ரெண்டாக மடிச்சிருவோம். இப்போ இதை நம்ம ரெண்டாக இப்படி மடிச்சிருவோம். மடித்து சற்று நேரம் வேக விடுவோம். இப்போ இதில் லேசாக எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சுவையில் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா டேஸ்டியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.